நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் இரட்டை கொலை வழக்கில் கைது செய்ய முயன்ற போலீசாரை அரிவாளால் தாக்கியதால் துப்பாக்கிச்சூடு நடத்தி முக்கிய குற்றவாளியை பிடித்தனர். செய்தியாளர் நாகராஜன் இணைப்பில் இருக்கிறார். நாகராஜன், வணக்கம். இரட்டை கொலை வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விவரங்களை சொல்லுங்க. நெல்லை மாவட்டம் வீரவநல்லூரில் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியில் நடந்த அந்த தந்தை மகன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் கடந்த 2ஆம் தேதி தமிழகத்தை உலுக்கியிருந்தது. இந்த வழக்கு தொடர்பாக காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி தொடர்ச்சியாக சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்து வந்தார்கள். அதாவது 10க்கும் மேற்பட்டவர்கள் இந்த இருக்கிறார்கள். இந்த கைது நடவடிக்கையில் கைது நடவடிக்கை எடுக்கப்படும் அவர்கள் மீது என்று சொல்லப்பட்டிருந்தது காவல்துறை தரப்பில். அதன் அடிப்படையில் முதற்கட்டமாக 3 பேர், அதுக்கு அடுத்து 4 பேர், அடுத்து 3 பேர் என தொடர்ச்சியாக கைது செய்து வந்தார்கள். இதில் ஒரு சிலர் பிடிக்க செல்லும் பொழுதே கீழே விழுந்து கைகால் முறிவு ஏற்பட்டு அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த நிலையில் இன்று அதிகாலை அஜித் என்ற நபரை பிடிக்க சென்ற போது காவல்துறையினரை நோக்கி, அதாவது காவலர் பரமசிவம் என்பவரை நோக்கி அரிவாளால் தாக்கியிருக்கிறார். இதனால் காவலர் பரமசிவம் கையில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அந்த தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளியான அஜித் என்பவரை காவல்துறையினர் காலில் துப்பாக்கியால் சுட்டு பிடித்துள்ளனர். இது இந்த அதிகாலை 4 மணி அளவில் நடந்துள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனவே இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கைது நடவடிக்கை என்பது 14ஆக அதிகரித்திருக்கிறது. இருந்திலும் இந்த சம்பவம் என்பது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை உலுக்கிய சம்பவம். அதாவது காவல்துறையின் கெடுபிடிகள் அதிகமாக இருக்கக்கூடிய நெல்லை மாவட்டத்தில் இது போன்ற ஒரு நடவடிக்கை காவல்துறைக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்தது. இந்த நேரத்தில் தான் தொடர்ச்சியாக சம்பந்தப்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டு வந்த நிலை இன்று துப்பாக்கியால் சுட்டு ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எனவே இந்த வழக்கின் பரபரப்பு மேலும் அதிகரித்திருக்கிறது.